தொழிலாளர் தோழர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து பாடுபட்ட மாபெரும் பொது உடைமை தலைவர் ஐயா நல்லக்கண்ணூருடைய மறைவு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெரும் பாதிப்பையும் எதிர்பார்ப்பையும் இருந்த சோகத்தையும் உருவாக்கியிருக்கிறது. அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்று இல்லை என்ற நிலையில் மனம் மிக மிக ஏக்கம் கொள்ளுகிறது. அனைத்து கட்சி தலைவருடைய நன்மதிப்பை பெற்றவர், மற்ற தலைவர்களிடம் வேறுபாடு பார்க்காமல் பழக வேண்டும் என்ற உயர்ந்த குணத்தை கற்றுத்தந்தவர், எளிமையின் அடையாளமாக இருந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞருடைய உள்ளத்தில் நீக்கமர இடம் பிடித்து நட்போடு தோழமையோடு உறவாடி பழகிய ஒரு மாபெரும் தலைவர், தமிழக முதலமைச்சர் என்றைக்கும் மதிக்கக்கூடிய மாபெரும் தலைவர், நகைசால் தமிழர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் பெருமைப்பட இந்த விருது வழங்குகிறேன் என்று அறிவித்த அந்த பெருமிதமெல்லாம் அவருடைய பணிக்கு, உழைப்புக்கு, தியாகத்திற்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம். இப்படி மாபெரும் பெருமைக்குரிய ஒரு மாமனிதரை இழந்திருப்பது தொழிலாளர் வர்க்கத்துக்கும் திராவிட மற்றும் பொது உடைமை இயக்க தோழர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையும் தருகிறது. எல்லா நிலையிலும் புகழ்பெற்ற அந்த மாமனிதருடைய புகழ் நீடூடி புகழ் நீடிக்க வேண்டும். அவர் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவர் குடும்ப உறவுகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக.